கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மள அநேகருக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி சுவிசேஷமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் ஆதியாகவும் 3வது அதிகாரம் 15வது வசனத்துலதான் சொன்னாருன்னு தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் முதல் வசனத்திலே வந்துருச்சுன்னு தெரியும்? ஆமாங்க, மூளை பாஷையாகிய எபிரேய மொழியில 4வது வார்த்தை இயட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த இயட் அப்படிங்கிற இந்த வார்த்தை எபிரேய மொழியில இருக்கிற முதல் எழுத்து ஆலெஃப்ல இருந்தும் கடைசி எழுத்து டவ் அப்படிங்கிற இந்த 2 எழுத்தும் சேர்ந்ததுதான் எட். இததான் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனத்துல ஏசு கிறிஸ்து நானே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடவுள் எல்லாத்தையும் படைச்சாருன்னா அப்ப அவரை யார் படைச்சாங்கன்னு கேட்பாங்க. அவருக்கு ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ கிடையாதுங்க. கொலோசையர் 1:17 பவுல் என்ன எழுதுறாருன்னா, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைக்கிறது அப்படின்னு. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பமும் முடிவும் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆலெஃபும் டவ்வுமாக இருக்கிறார். ஆமேன்.